மனைவியோட ஃபோனை கணவன் யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அது தொடர்பான ஒரு வழக்கு வந்திருக்குங்க சார். அதை பற்றி ஆமாம், மனைவி ஃபோனை கணவன் யூஸ் பண்ணலன்னா அப்புறம் யாருக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது கணவனுடைய வாதம். ஆனால் மனைவியினுடைய ஃபோனை ஒரு டைரி எழுதுகிற மாதிரி, அஞ்சரை பெட்டியில் 10 ரூபா போட்டு வைக்கிற மாதிரி வைக்கலாம், ஒரு சீக்கிரட்டாக புருஷன் நல்லதுக்காகவே கூட இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எல்லாம் சொல்லுவாங்க, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லி. இப்போ கணவன் அமைவது தான் இறைவன் கொடுத்த வரமா இருக்கு. சில பேர்லாம் அதை பற்றி ஒன்றுமே தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. மனைவின்னா என்ன, அதுக்கான கண்ட்ரோல் என்ன, மனைவிக்கு எவ்வளோ தூரம் வந்து ரைட்ஸ் இருக்குது, அந்த ரைட்டை நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை, டியூட்டி, அதெல்லாம் பற்றியெல்லாம் கவலையே இல்லை. இப்போ நீ எப்படி என்ன பண்ணுற, யார் கூட பேசுகிற அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. பட் இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, குடும்பத்தை பாதிக்கிற அளவுக்கு, கணவன் மனைவிக்கு உள்ள உறவை வந்து பாதிக்கிற அளவுக்கு எந்த விதத்துலையும் யாரும் எதுவும் பேசக்கூடாது. உறவுக்கும் கள்ள உறவோ அல்லது நல்ல உறவோ கூட தேவையில்லை. நல்ல குட் ஃப்ரெண்டுன்னு சொன்னால் யூ கேன் இன்ட்ரடியூஸ். சார், இந்த மாதிரி என் கணவனை பார்த்து இவர் என்னுடைய நண்பருங்க, இந்த மாதிரி இருந்தார், என் குழந்தையில படித்தார், 96 மாதிரி படத்தில் பார்த்தாரு, அல்லது மெய்யழகன் படத்தில் பார்த்த மாதிரிலாம் சொல்லலாம். அது ஒன்றும் தப்பு இல்லை. பட் திங் இஸ், கணவனுக்கு டவுட் வர்ற மாதிரி ஒரு மனைவியோ, மனைவிக்கு டவுட் வர்ற மாதிரி கணவன்கள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? இப்போது எந்த புருஷன் மேலே டவுட் இல்லை மனைவிக்கு, பொசசிவ்னஸ், அதுனா அதிகமான ஒரு அன்பு, அதிகமான ஒரு ஈடுபாடு. அனாவசியமாக இவர் செலவு பண்ணுருவாரோ, அனாவசியமாக இவர் வந்து கொடுத்துருவாரோ, அனாவசியமாக மற்றவங்ககிட்ட சேர்ந்துருவாரோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்து மனைவி இருக்கான். ஆனால் இந்த கேஸில் ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் மதுரையில் கொடுத்து வந்த கேஸில் மனைவியினுடைய கால் ரெக்கார்ட்ஸ் எடுத்துக்கிருக்காங்க. அந்த கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து கோர்ட்ல பதிவு செய்திருக்காரு. எதுக்கு கோர்ட்ல அப்படின்னா, என்னுடைய மனைவி வந்து இதன் 12 ஆண்களோடு பேசியிருக்காங்க. என்னுடைய மனைவி 12 ஆண்களும், ஒருத்தர் ஆஃபீஸராக இருப்பார், ஒரு மேனேஜராக இருப்பார், ஒருத்தர் கலீகாக இருப்பார், 4 பேர் பெண்களாக இருப்பாங்க, இந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்காக அந்த பெண்மணி பேசியிருந்தால் அந்த ரெக்கார்ட்லாம் எடுத்து போடுறது. இப்போது நார்மலி நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்களேன். நான் சிபிஐ கேஸ் ஒன்று நடத்துகிறேன். அதில் ஒரு இந்திக்காரர் தான் இருக்கார். ஆனால் நம்ம கோர்ட்டில் வந்து ஜஸ்டிஸ் ஜி. ஜெயச்சந்திரன் வந்து எனக்கு ஒரு உத்தரவு கொடுத்துருக்காரு. எல்லா ஆவணங்களும் வந்து அக்யூஸ்டு கொடுக்கணும், அதை படித்து பார்த்தானே அவங்க டிஃபெண்ட் பண்ண முடியும், அதனால் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, ரெக்கார்ட் பண்ண எல்லா கால்ஸும் எனக்கு ஆக்சுவலி வந்து என்னுடைய காலை ரெக்கார்ட் பண்ணணும். இது பொதுவாகவே ஜென்ரல் பப்ளிக்கு சொல்கிறது கூட, ஒரு தனி மனிதன் யாரோடு பேசுகிறான்னு என்ன பேசுகிறான்றது வந்து எங்கேயாவது கவர்மெண்ட்டு அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு அல்லது கால் ரெக்கார்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு நிறைய பேர், 4 பேர் 5 பேர் வந்து ஒரு இடத்துல உட்காந்து டிசைட் பண்ணி மோகன்ராஜ் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு தப்பு செய்கிறாரு, தேசத்துக்கு துரோகமாக தப்பு செய்கிறாரு, அதனால் அவருடைய கால்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 மாதத்துலேருந்து அதிகபட்சமாக 6 மாதம் தான் கொடுப்பாங்க. அதுக்கு அந்த எல்லா அதிகாரிகளும் கையெழுத்திட்டு இருக்க வேண்டும். அந்த மாதிரி கையெழுத்திட்டாத ஒரு 1.5 வருஷத்துக்கு ஒரு ஆளை வந்து ட்ரேஸ் பண்ணி லோக்கல் கால்ஸ் எடுத்திருக்காங்க. தட் இஸ் நாட் ஃபேர் அப்படின்றதான் என்னுடைய பாயிண்ட்டு. அதுதான் ஆர்கியூ பண்ணுறேன். ஜட்ஜ் அம்மாவும் என்கிட்ட பொறுக்க முடியாமல் நீங்கள் கேஸ் நடத்த மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. பட் இட் இஸ் நாட் ஸோ. அதாவது நான் டிஃபெண்டன்ட்டு, அதாவது அக்யூஸ்டாக கருதப்படும் எனக்கு எல்லா ரெக்கார்ட்ஸ் எனக்கு கொடுத்தா தானே நான் டிஃபெண்ட் பண்ண முடியும். இப்போது இந்த விஷயத்தில் நம்ம ஜி.ஆர். சாமிநாதன் ஜஸ்டிஸ் அவர்கள் பார்த்த விஷயத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்படுது. 2003 கல்யாணம் பண்ணவங்க 2 பெண் குழந்தைகள், 2 பெண் குழந்தைகள் இருக்கு. இப்போது அவருக்கு வந்து ஏதோ ஒரு சந்தேகம் வருதுன்னு வைங்களேன். எப்பவுமே வந்து மனைவி மேலே அவருக்கு சந்தேகம் வருது. ஆமாம், ஓகே. அந்த ரெக்கார்ட்ஸை வந்து கோர்ட்டில் போட பார்க்குறாரு. ஹெச்எம்ஓபி அந்த டைவர்ஸ் பெட்டிஷன் மாதிரி ஏதோ ஒன்று போடுறதுக்கு பார்க்குறாரு. ஆனால் இந்த பெட்டிஷன் போடும்போது அந்த பெண்ணுக்கு தெரியாதே. அப்போ அவர் கணவருக்கு டைவர்ஸ் வேணும், அதனால இதெல்லாம் ஆதாரமா காட்டுறாரு. மனைவி இவங்க கிட்ட எல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அந்த மாதிரி காட்டுறதான் நான் முன்னாடி சொன்ன ஜி. ஜெயச்சந்திரன் அவர்கள் வந்து எனக்கு அக்யூஸ்டு யாரோ, எதிர்பார்ட்டி யாரோ, அவங்களுக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெக்கார்ட்ஸும் கொடுத்துரு, அதுக்கப்புறம் நீ கோர்ட்டில் போடு. கோர்ட்டில் போடுறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு நெறிமுறை வரைமுறை இருக்குது. நீங்கள் எந்த ஃபோன் எடுக்கிறாங்க, இவங்க வந்து எந்த ஃபோன் எடுத்திருக்காங்க, ஏர்டெல்லு, அந்த ஏர்டெல்லுன்னா ஏர்டெல்லுக்கு வந்து இவர் ரிக்வஸ்ட் லெட்டர் கொடுக்கணும் கம்யூனிகேஷனில்.
கம்யூனிகேஷன்ல கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க வந்து ஓடிபி ஒன்று கொடுப்பாங்க, அதை கொடுத்து அதில் ரெக்கார்ட் பண்ணி அதை எடுத்து அதுதான் ஒரிஜினலாக கருதப்படும். அப்படியும் மனைவி யார்கிட்ட பேசுறாங்கன்ற ஒரு ஆதாரமா அதை சமர்ப்பிக்கணும்னா இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். இந்த ஐடி 65B எவிடன்ஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்கு, அதுக்கு ஒரு அஃபிடவிட்டே போட வேண்டியதா இருக்கும். இதெல்லாம் செய்யாம அவங்க எல்லாம் பர்மிஷனே கேட்காம, அந்த யாரு அத்தாரிட்டி அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் யாருன்னு கேட்காம இவர் பாட்டு கேட்டுன்னு வந்து இவ்வளோலாம் பேசியிருக்கான் என் மனைவி. ஆனால் இந்த பெண்மணி அதை ஒத்துக்க கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி தான் இங்கே வந்து அப்பீல் வராங்க ஹைகோர்ட்டில். அங்கே தான் ஜஸ்டிஸ் GR சாமிநாதன் சொல்கிறாங்க, எப்படி ஒரு பெண்ணுக்கு வந்து தன்னுடைய தாய்கிட்ட பேசுறதுக்கு உரிமை இருக்கோ, ஒரு டைரி எழுதுறதுக்கு உரிமை இருக்கோ, அல்லது தமையன் உறவினர்களோட பேசுறதுக்கு உரிமை இருக்கோ, அதே மாதிரி தான் இந்த ஃபோனில் யாருக்கிட்டனா நண்பர்கள்கிட்டவோ அல்லது உறவினர்கள்கிட்டவோ பேசுறதுக்கு வந்து உரிமை இருக்கிறது. சார் இப்போ அவங்க பேச உரிமை இருக்கு, ஓகேங்க சார். ஆனால் எங்கள் உறவுக்கு அப்பாற்பட்டு இருக்குது, கணவன் மனைவி உறவுக்கு அப்பாற்பட்ட ஒரு சந்தேகம் அவங்க மேல் இருக்குது. அந்த சந்தேகத்துக்கு ஆதாரமாக இதெல்லாம் டேட்டா அவங்க மொபைல்லேருந்து எடுத்த கால்ஸ் எல்லாம் நான் காட்டுறேன். இதில் பியூட்டி என்னன்னா, அந்த மொபைலில் எடுத்த டேட்டாஸ் இருக்குல்ல, அது அவரு எடுத்ததில்லை, அவங்க மனைவி பேர்லேயே ஒரு ரிக்வஸ்ட்டை போட்டு, அவங்க ஃபோன்லேருந்தே ரிக்வஸ்ட்டை போட்டு அதுக்கு ஓடிபி வந்து அதில் வந்த நம்பர்ஸை தான் எடுத்திருக்காரு. பாருங்க எவ்வளோ அயோக்கியத்தனம்ட்டு. சார் மனைவியோட ஃபோன்ல இருந்து ஒரு டேட்டா எடுக்கக்கூடாது, அவர் கணவனுக்கு உரிமை இல்லையா? இல்லையே, அதுதான் சொல்றாங்க. எப்படி தன்னுடைய டைரியை தொடர்றதுக்கு அதிகாரம் இல்லையோ அதே மாதிரி இந்த பெண்ணுடைய பர்மிஷன் இல்லாம நீங்க மெய்யழகன் பாத்தீங்களா, அவங்க பொண்ணு கேட்பா, அப்பா நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கணும், எதுக்கு அப்படின்னு கேட்பாரு, இல்லை ஃப்ரெண்டுக்கு போகணும், இந்த அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. அந்த மாதிரி தான் மனைவியை கேட்காம, அது பாருங்க 2 பெண் குழந்தைகள் மோர் தென் 10 இயர்ஸ் ஓல்டு, எல்லா குழந்தைங்களுக்கும் விவரம் அறிஞ்ச குழந்தைகள். அவங்க இருக்கும்போது தன்னுடைய மனைவியனுடைய ஃபோனை எடுத்து அவங்க நம்பர்லேயே ரிக்வஸ்ட்டை கொடுத்து அவங்க நம்பர்லேயே ஓடிபி வாங்கி அவங்க நம்பர்லேயே வந்த கால்ஸ் அவங்களுக்கு எதிராகவே ஆதாரம் கொடுக்குறான்னா அவ்வளோ எவ்வளோ நல்லவனா இருந்திருப்பான்ல. அதனால ஜட்ஜி வந்து நீ ரொம்ப நல்லவன்டா, அதனால சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட போட்டு வாங்கு, அதுக்கப்புறம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா வேண்டாமான்னு நம்ம முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டிஷனவை அதாவது செட் அசைட் பண்ணுறாரு. அந்த வாங்கினாங்க இல்லையா, அந்த கால் ரெக்கார்டு வாங்கினாங்கல்ல ஃபேமிலி கோர்ட்டில், அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நல்ல உத்தரவு வழங்கியிருக்காரு GR சாமிநாதன். சார் அப்போது அந்த மனைவி மீது தவறே இருந்தால் கூட அந்த ஆதாரத்தை சரியான முறையில் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு அதுதான் இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டு அல்லது எவிடன்ஸ் ஆக்டு, இந்த பாரதிய சாட்சி இப்போ மாற்றப்பட்ட சட்டங்கள் மூலமாக நிரூபிக்க வேண்டியது அவசியம். அவங்க குற்றமானவருங்க அப்படின்னு நீங்க நிரூபிக்கணும்னா அதுக்கும் சட்டத்தை கடைபிடித்து அவர்கள் குற்றவாளி நீங்க நிரூபிக்கணும். அதாவது பொதுவாகவே இந்த எப்படி ஒரு டைரியை எடுத்து பார்க்கக்கூடாது, யாரா இருந்தாலும் சரி, டைரி இஸ் எ பர்சனல். அதே மாதிரி இந்த ஃபோனும் வந்து பர்சனல். அதில் வர்ற செய்திகளை பார்க்குறதோ, குறுஞ்செய்திகள் பார்க்குறதோ, இல்லை இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் இந்த மாதிரி வந்திருக்கு அந்த மாதிரி வந்திருக்குன்னு பார்க்குறத வந்து நீங்கள் பண்ணாலும் தப்பு தான், நான் பண்ணாலும் தப்பு தான். நான் இது வரைக்கும் என்னுடைய மனைவியினுடைய ஃபோனை வந்து அவங்களுடைய பர்மிஷன்லாம் வாங்கினது கிடையாது, நான் ஜென்ரலி வாங்கவும் மாட்டேன். அதே மாதிரி அவங்க பார்க்குறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாதுப்பா. ஸோ அந்த மாதிரி பார்த்தால் தவறு. உரிமை வேற அன்பு வேற. அன்பு வேற உரிமை வேற. சார் தனி மனித உணர்வு சார், அது தனி மனித உரிமை, தனி மனித உணர்வு. அதனால மற்றவங்களுடைய ஃபோனை யாரும் கணவனே இருந்தாலும் கூட பார்க்கக்கூடாது, மனைவியே இருந்தாலும் கூட கணவனின் ஃபோனை வந்து பார்க்குறதோ திருட்டுத்தனமாக எதனா வேலை செய்கிறதோ வந்து தவறு என்பதை உலகத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறோம். த்ரூ GR சாமிநாதன் ஜஸ்டிஸு மெட்ராஸ் மதுரை ஹைகோர்ட்டில் சொன்னதை நம்ம இப்போ பதிவு பண்ணிட்டோம். இனிமேல் எல்லா கணவர்களும் மனைவிகளும் திருட்டுத்தனமாக எடுக்கக்கூடாது அப்படின்றத நம்ம. சந்தேக பார்வையோடு இருந்தீங்கன்னா நீங்க அந்த மொபைல் சார் வாழவே முடியாது சார், சந்தேகம் இருந்தால் வாழவே முடியாது சார். கணவன் மனைவி அன்னோன்யமே கெட்டு போகும் சார். சினிமாவில் வருமே லவ் டுடே படத்துல வந்து மொபைலை மாத்திக்கிறது, அந்த மாதிரி வேலையே இருக்கக்கூடாது. ஆனா அந்த மாதிரி கொடுக்கலாம். எப்ப கொடுக்கலான்னு சொன்னா, பெண் ஆணுக்கு கொடுக்கறதுக்கு சம்மதிக்கணும், ஆண் பெண்ணுக்கு கொடுக்கறதுக்கு சம்மதிக்கணும். சம்மதமே இல்லாம வாங்குறது தான் தப்பு. உங்களை பத்தி நம்முடைய மனதிற்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அதை விட அதிகமா நம்முடைய மொபைலுக்கு தெரியும்ல சார்? நிச்சயமாக தெரியும், எவ்வளோ இருக்கு அதுல.